இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எந்த பள்ளத்தாக்கு என்று கேட்டார்கள். மக்கள் அல் அஸ்ரக் பள்ளத்தாக்கு என்று பதிலளித்தனர். அப்போது அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இரு விரல்களை காதுக்குள் நுழைத்தவர்களாக உரத்த குரலில் தல்பியா சொன்னபடி இந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்று கொண்டிருப்பதை நான் இப்போதும் காண்பதை போன்றுள்ளது என்று கூறினார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நிறத்தை பற்றியும் முடியை பற்றியும் ஏதோ குறிப்பிட்டார்கள். ஆனால் அது அறிவிப்பாளர் தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நினைவில் இல்லை. பிறகு நாங்கள் பயணம் செய்து ஒரு மலை குன்றுக்கு வந்தோம். அப்போது இது எந்த மலை குன்று என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மக்கள் ஹர்ஷா அல்லது லிஃப்த் என்று பதிலளித்தனர். அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிவப்பு நிற ஒட்டகத்தின் மீது கம்பளி நீலங்கி அணிந்தவர்களாக தல்பியா சொன்னவாறு இந்த மலை குன்றின் பள்ளத்தாக்கை கடந்து செல்வதை நான் இப்போதும் பார்ப்பது போன்றுள்ளது. அவர்களது ஒட்டகத்தின் கடிவாளம் ஈச்சனார் கொண்டு பிணைக்கப்பட்டதாகும் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் 269.